வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ 2026ஓட T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. ஸோ சூப்பர் எயிட்லாம் முடிஞ்சு 4 டீம்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா ஃப்ரம் குரூப் ஏ அண்ட் நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து ஃப்ரம் குரூப் பி. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் அங்க செகண்ட் கம்ப்ளீட் பண்ண நியூசிலாந்துக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் அட் கல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்சா இருக்க போகுது. எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா தான் பயங்கர ஃபேவரட்ஸ், ஈஸியா துண்டு அடிச்சுட்டு போயிருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. பட் ஸ்டில் நியூசிலாண்டை நம்ம ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. அண்ட் அகைன் ஒரு பேட் டேல வந்து என்ன வேணா நடக்கலாம், எவ்வளவு பெரிய டீமுக்கு வேணாலும். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது நம்ம கோகுல். ஸோ மேடிக்கு வந்து ஒரு பர்சனல் எமர்ஜென்சினால அவரால் இன்னைக்கு வர முடியல. ஸோ இன்னைக்கு இந்த செமிஃபைனல் ஒன்னை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் கோகுல். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இத பத்தி உன்னோட தாட் என்ன? ஸோ இந்த கிளாஷ பத்தி. அட்வான்டேஜ் கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான். நியூசிலாந்து இப்பதான் ஸ்ரீலங்கால இருந்து வருது. ஸோ இப்போ டீம்ஸ் வந்து பேஸ்ல எது சூப்பரா இருக்கோ அதுக்கு தான் நல்லா இருக்கும். இங்க வந்து 4 பேஸ் இங்கிடி, யான்சனும் ரபடா, போஸ்ட் 4 பேருமே நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். பட் இவங்களும் கம்மியா சொல்ல முடியாது. நாக் அவுட்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 60-40 அந்த ரேஞ்சில் இருக்கும் அட்வான்டேஜ் சவுத் ஆப்பிரிக்காக்கு. கரெக்டா நீ சொன்ன மாதிரி ஒரு வெல் ரவுண்டட் டீம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ கம்பேர் வித் நியூசிலாண்டை விட. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ அதுக்குன்னு அவுட் ரைட் ஃபேவரட்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. டெஃபினெட்லி நியூசிலாந்து வந்து செம்ம டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. சும்மா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி அண்ட் பாகிஸ்தானோ ஸ்ரீலங்கா மாதிரிலாம் பட்டுன்னுலாம் போயிட மாட்டாங்க. அண்ட் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வான்டேஜ் இல்லைன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டர்ஸ்லாம் நடந்துச்சுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்லாம் நான் எடுப்பேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா இட் வில் பி லைக் a great win factor for சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அந்த மாதிரி உன்னோட பாயிண்ட் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீம் சேஞ்சஸும் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டுத்திலுமே நல்லா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ப்ரெஷர் இல்லாம ஆடினா 200 220 அடிக்கிற பேட்டிங்கும் இருக்கு. அப்புறம் நம்ம கூடவும் பார்த்தோம் 20 for 3ல இருந்து 180 வரவும் அதான் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நம்ம கூட டிஃபெண்டிங் நம்ம சேஸ் எல்லாம் மேட்ச்லயே இல்லை. நம்ம ஏதோ பெரிய டீம்னு உள்ள வந்த நம்மளே. ஸோ அந்த மாதிரி ஆன் தேர் டே தே கேன் வின் ஈஸிலி. காம்படிஷனே இல்லாம ஒன் சைட் கேமா கூட வின் பண்ணுவாங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு சிலது கிளிக் ஆனாதான் மேட்ச் நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா ஓப்பனிங் வச்சா 2 பேருமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்ன்றாங்க. பட் 20-30 தான் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா பண்ணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஐ மீன் பெஸ்டா இல்ல. டேரல் மிச்சல் ஒருக்கான லெகசியா இந்த சீரீஸே எதுவும் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. டேரல் மிச்சல் இல்ல மாப்ள அவரு ஓட்டிட்டு இருக்காங்க. இல்லடா நீ அப்படி சொல்ற. ஐ ஹாவ் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வியூ. இவங்க டேரல் மிச்சலை ப்ராப்பரா நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லுவேன்டா. ஏன்னா அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். நீ ஓடியில பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் எங்க ஆடுவார், நம்பர் 4ல ஆடிட்டு இருப்பாரு. நீ ஓடியில உனக்கு தெரியும். அண்ட் அவர் சக்சஸுமே இருந்திருக்கு. இந்தியா கூடவும் சரி, வேர்ல்டு கிரிக்கெட்லயும் சரி அவருக்கு பயங்கர சக்சஸ் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட டாப் ஆர்டர் ஆடுற பிளேயரை போய் நீ 6 டவுன் 7 டவுன் அந்த இதுல இது பண்ணும்போது அவரால் எதுவும் பெருசா அவரு வர்றதுக்கு முன்னாடி மேட்ச் முடிஞ்சிருதோ அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. மோரோவர் லைக் ஃபினிஷர் மாதிரி பாக்குறாங்க. சோ அதுதான் மேபி அவரை ஒரு அப்ஃப்ரண்டா கூட அவரை ப்ரொமோட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல பண்ண மாட்டாங்க. அது பிலிப்ஸை தான் கீழே வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ 4 ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் மிச்சல் கீழே வர வேண்டியதா இருக்கு. 5 வராதுன்னு நினைக்கிறேன் கரெக்டா. பிலிப்ஸ்க்கு அடுத்தது பிலிப்ஸ் முன்னையாவது வரலாம். கொஞ்சம் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஓகே பிலிப்ஸ் ஆமா மேபி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி யோசிக்கலாம்னா பிலிப்ஸை வந்து ஒரு மாதிரி பினிஷர் மாதிரி பார்த்துட்டு ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், ஒன் டவுன் வந்து ரச்சின் ரவீந்திரா தான் வராரு. அதுக்கப்புறம் வந்து டேரல் மிச்சல் அவரோட இடத்த கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கிளென் பிலிப்ஸ் அப்புறம் சாண்ட்னர் அப்படின்னு நீங்க ஃபர்தரா வந்து ஆட ஆரம்பிக்கலாம். என்ன கேட்டா மார்க் சாப்மேனை வந்து ஆட வேணாம்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா அவர் வந்து
ஒரு கான்ட்ரிபியூஷனே பெருசா இல்ல, மிடில் ஆர்டரை ஃபுல்லாவே கவுத்திடுறாரு. அதுக்கு பதிலா இவங்க வேற யாராவது ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், போன தடவை ஒரு ஆல்ரவுண்டர் ஆடினாங்களே மெக்லினியா, ஒரு ஆல்ரவுண்டர் ஆடினாங்க, அவரே கூட சூப்பரா ஆடினாரு, ஸ்ரீலங்கா கூட அழகா பைல் அவுட் பண்ணி கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி இவங்க ஒரு ஆல்ரவுண்டரே ஆடிட்டு போயிடலாம். சாப்மேன் வந்து ஒன்னும் பெருசா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. கரண்ட் ஸ்குவாட்ல 2 பேரும் தான் ஆடினாங்க லாஸ்ட் 11ல. சாப்மேன் இது வரைக்கும் டிராப் பண்ணல, வச்சிருந்தா இருக்காரு. மெக்கோன்சி வந்து நீஷமார் மெக்கோன்சி மாதிரி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்ரீலங்கான்றதுனால மெக்கோன்சி எனக்கு தெரிஞ்சு நீஷம் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சாப்மேன் கொஞ்சம் கம்மியா தான் பண்றாரு, பட் அவருக்கு அந்த நேம் இருக்கு, ப்ரீவியஸ்ல ஏதோ பேஷர் அப்படிலாம் இருக்கு. ஸோ வச்சுப்பாங்க, அட்லீஸ்ட் கம் குட்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சாப்மேன் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீஷம் வேணா மெக்கோன் சிம்பலா வரலாம். நீஷமும் நிறைய பேட்ஸ்மேனே அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டேஜ்லயே இருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கன்ஃபார்ம் வந்தா அடிப்பான்னு ஸ்டெப்ஸ், பிரீவிஸ், ரிக்கில்டன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ இங்க அடிச்சா நல்லா இருக்கும்ன்ற கேட்டகரி தான். ஸோ அடிக்கிறாங்களா இல்லையா அந்த நல்ல பவுலிங் எதிரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர்ரா ஆம்பளை. சரி, இப்போ ஓகே. இப்போ நியூசிலாந்து, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வந்து ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு ஜெயண்டான ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஒரு பயங்கரமான பேட் பவுல் எல்லாத்துலயுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள அடிக்கணும்னா ஓபனர்ஸ் வந்து தெரிக்கணும், 2 பேரும் ஆளுக்கு 60 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்படியுமே வந்து 220 அடிச்சே ஆகணும் மாப்பிள. ஏன்னா பிச்சு வந்து ரொம்ப சின்ன பிச்சு, ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. இந்த சாம்சங் அடிச்சது போதே பார்த்திருப்பேன், ஒரு லேட் கட் எல்லாமே பால் தெரிச்சிட்டு போகுது. ஃபீல்டர் கண்ணிலே பட மாட்டான், ஃபீல்டர் அங்க நின்றுட்டு இருக்கான், ஃபீல்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான், பால் சர்ன்னு கோட்டுக்கு போயிருது, அவ்வளவு வேகமா போகுது. ஸோ அந்த டைம் வந்து நீங்க ரன்ஸ் போர்ட்ல போட்டா மட்டும்தான் இது பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க கிட்ட பவுலர்ஸுமே பெருசா யாரும் இல்ல நியூசிலாந்து கிட்ட. அண்ட் ஆல்சோ 2 சைடுமே ஸ்பின்னர் கொஞ்சம் வீக் தான். இங்க சாண்டன் ஒரு ஆள் இருக்காரு, அங்க கேஷவ் மகாராஜ், ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ பேஸ் பவுலிங் வந்து இவங்க நிறைய வெரைட்டி இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. லுங்கி அங்கிடி சூப்பரா போட்டுருக்காரு, யான்சன் செமையா போடுறாரு, கார்பின் பாஷ் மிடில் ஓவர்லாம் சூப்பரா ஏஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரபடாவுமே இவங்களுக்கு 3 பேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த சைடு பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி பவர் பிளே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்றாரு லாக்கி ஃபெர்குசன் அங்க போடுறாரு. பட் ஜேக்கப் டஃபியை வந்து நம்ம பெருசா பார்க்கவே இல்லை, அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்லை. அண்ட் ஆல்சோ சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ் அடிச்சிருவாங்க. ஸோ இவங்களை வந்து நிறுத்தணும்னா ஓபனர்ஸ் டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ரன்ஸ் வந்து இன்னைக்கு வந்தே ஆகணும் கண்டிப்பா. ஸோ ஏன்னா அவங்களுக்கு த்ரெட் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னரா போட்டா த்ரெட் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 100 ரன்ஸ் ஃபார் 0, ஒரு 9 ஓவர் 8 ஓவர் அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா நியூசிலாந்துக்கு செம சான்ஸ் இருக்கு ஜெயிக்கிறது. அதுதான் அவங்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சொல்ல வரைய சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாதான் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு சொல்லுவேன். ஏன்னா சேஸ் பண்ணி இத்தனை பேட்ஸ்மேன் அடிப்பாங்களான்னு எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 200 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுட்டா நியூசிலாந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அங்க ரச்சின் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற அளவுக்கு ஃப்ரீயா ஆடுவாரான்னு சொல்ல முடியாது, அங்க தடவை வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 200 190 எடுத்துட்டு வந்தா கூட அதுக்கு மேல ட்ரை பண்ணலாம். பவுலிங் நீ சொன்ன மாதிரி ஹென்ரி ஃபெர்குசன் நல்லா போட்டுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் டஃபி ஜாமிசன்லாம் ஆடல, அதனால தான் பெருசா தெரியல ஸ்ரீலங்கான்றது. ஸோ அதுல யாராவது ஒருத்தர் இஷோதிக் பதிலாவே ஆடலாம், ரொம்ப போரா தான் இருக்கு. ஸ்ரீலங்காலே 2 ஓவர் தான் போடுறாரு. ஓகே, டஃபி வந்து சோதிக் பதிலா வரலாம், மெக்காங்கி பதிலா நீஷம் வந்துட்டா ஒரு 4 பேசர்ஸ் அவங்க கிட்டே இருக்கும். பிலிப்ஸ் ஆர் ரவீந்திரா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் கூட வச்சுக்கலாம். போதும். பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ இவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ட்ரை பண்ணலாம். கரெக்ட். ஸோ அப்போ டீம் காம்பினேஷன் போயிடுவோம். நியூசிலாந்து ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் ஓப்பனிங்ல வருவாங்க. நம்பர் 1 டவுன்ல வந்து ரச்சின் ரவீந்திரா, 2 டவுன்ல வந்து நம்ம சொல்றபடி டேரல் மிச்சல். ஆனா இவனுங்க வந்து மார்க் சாப்மனுக்கும் அடுத்ததா இறக்குறாங்க டேரல் மிச்சல், அதனால அதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்மளோட இதுபடி 2 டவுன் வந்து அதான் நம்பர் 4ல வந்து மிச்சல், நம்பர் 5ல வந்து கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6 வந்து நீஷம், நம்பர் 7 சாண்ட்னர், நம்பர் 8 வந்து சாப்மன் வேணாம், எதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆடுவான்னு நினைக்கிறேன். நீ சொல்லு, சரி சொல்லு. நம்பர் 8 வந்து ஹென்ரி,
நம்பர் 9 ஃபெர்குசன், நம்பர் 10 வந்து ஜேக்கப் டஃபி. ஸோ இன்னும் ஒரு ஆளை விட்டேன்னு நினைக்கிறேன். அது சாப்மேன் ஆடிதான் ஆகணும். பேட்டிங்கே இல்லையே நீ சொன்னதுல இல்ல சீக்கிரமா மாப்ள, சாட்னர் இப்போ வராது. சாண்ட்னர் வந்து ஓகே, நம்பர் 5 வந்து பிலிப்ஸ், நம்பர் 6 வந்து நீஷம், நம்பர் 7 வந்து சாண்ட்னர், 8 9 10 ஓகே சாப்மன் வந்துதான் ஆகணுமா? ஓகே சாப்மேன் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஆகணும். பவுலர் இதுக்கு மேல தேவை. ஓகே. அப்போ சாப்மனுக்கு ஸ்லாட் இல்லடா, அதான் பிரச்சனை. நீ இதுக்கப்புறமும் வந்தீங்கன்னா அவர் எங்க போடுறது எனக்கு தெரியலையே. இதுக்கப்புறமா கீழே போட முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. சாண்ட்னர் முன்னாடி வராத. ம். 4 பிலிப் யார் சொன்ன, மிச்சல் சொன்னியா? 5 ஆமா. பிலிப்ஸ், 6 சாப்மேன் மாதிரி வரும். 7 நீஷம், 8 தான் நீஷம் கூட ஒன்னும் பேட்ஸ்மேன் இல்ல. நீஷம் பரவாயில்ல, ஓகே சும்மா இருக்காரு. அப்புறம் ஜேமிசன் கூட ஆடலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்தாலும் ஓகே தான். ஜேமிசனை கூட ஆட வைக்கலாம் அவங்க. ஒரு மாதிரி யான்சன், குட்டி யான்சன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா ஆட வைக்கலாம். நான் பேட்டிங்லாம் பார்த்ததே இல்ல. என்னோட ஸ்குவாடு நீ சொன்ன வரைக்கும் மிச்சல் 4, ஓகே 5 பிலிப்ஸ் வச்சுக்கலாம், 6 சாப்மேன், 7 நீஷம் வரும், 8 சாண்ட்னர். 8 வரைக்கும் நல்ல பேட்டிங் வந்துரும். அதாவது பேட்டிங்னு வந்துரும். அடுத்து 3 அவுட்ரைட் பேசஸ், 3 பவுலர்ஸ் வச்சுக்கோங்க. ஹென்றி, ஃபெர்குசன் அண்ட் ஃபெர்குசன். ஓகே சூப்பர். ஓகே, ஸோ நியூசிலாந்து சைடு முடிச்சாச்சு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சைடு வரலாம். நாங்க தான் ஃபுல் ஃபேவரட்ஸ் இருக்கோம். ஆனா அவங்க வந்து பெருசா எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல, நீ சொன்ன மாதிரி. ஏன்னா எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. எய்டன் மார்க்ரம் செம்ம ஃபார்ம், டிகாக் நல்ல ஃபார்ம், ரியன் ரிக்கல்டன்லாம் சூப்பர் ஆடிட்டு இருக்காரா. ரியன் ரிக்கல்டன் பெருசா ஸ்கோர் பண்ணவே இல்லை. ஆனா எல்லா மேட்ச்லயும் இந்த 26 பால் 41, 20 பால்ஸ் 40 அந்த மாதிரி வெரி யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. பிரெவிஸ் ஜிம்பாப்வே கூட எல்லாருமே ஸ்டம்பிள் ஆகும்போது போட்டு பொழந்துட்டான். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இந்தியா கூட ஆடிட்டான். கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் அவன் வந்து பினிஷ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்டா இப்போ நம்ம 2023 இந்தியா அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வேர்ல்ட் கப்புக்கு இந்த வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா அப்படி இருக்கு. ஏன்னா எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ், 11 பேருமே சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. இங்க வீக் லிங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த இப்படி ஒரு தனக்கணத்துலதான் வரக்கூடாது. இவனுங்களுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிச்சுக்கு ஏத்தாப்புல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்கன்னா இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் வாங்கினதே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 1 ஸ்டெப் க்ளோசர் டு த சாம்பியன், அந்த லெவலுக்கு அவங்க போக முடியும். ஸ்டில் நல்ல ப்ரிப்பரேஷனோட நல்ல பிராக்டிஸோட வருவாங்கன்னு ஐ ஹோப். இவங்க கிட்ட பெருசா சேஞ்சஸ்லாம் இருக்காது. அதான் எல்லாருமே சும்மா பிராக்டிஸ் தான் ஆட வச்சிருப்பாங்க. ஆமா குயிக்கா ஆனா போயிடலாம். எய்டன் மார்க்ரம், டிகாக், 3ல வந்து ரிக்கில்டன், 4ல பிரெவிஸ், 5ல மில்லர், 6 ஸ்டப்ஸ், 7 யான்சன், 8 பாஷ், 9 ரபடா, 10 மகாராஜ் அண்ட் 11 வந்து லுங்கி என்கிரி. ஸோ இதான் நம்மளோட 2 ஸ்குவாடா மோஸ்டா இருக்கும். டாஸ் வின் பண்ணி நானும் பேட்டிங் தான் மாப்பிள்ள. ஏன்னா வேர்ல்ட் கப் ப்ரெஷர் டெஃபினட்டா இருக்கும். ஸோ ஐபிஎல் மாதிரிலாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் யாரு பேட்டிங் ஆனாலுமே 220 அடிச்சிட்டாங்கன்னா செமையா இருக்கும், நல்ல டிஃபெண்டபிள் ஸ்கோரா இருக்கும். அட்பாருன்னு இந்த மாதிரி. பட் 195 கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா யாராவது ஒரு ஆளுக்கு அன்னைக்கு கிளிக் ஆனா இந்தியா கூட பாத்தியா சாம்சன் மட்டும் தான் அடிச்சாரு, மத்தவங்க எல்லாமே வந்து சும்மா கான்ட்ரிபியூட் தான் பண்ணாங்க, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 220 போட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து செம்ம ஃபைட்டா இருக்கும். அப்போ செகண்ட் பேட்டிங்க்குமே, ஏன்னா டியூலாம் வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க, ஸ்பின்னரும் பெருசா போட போறது கிடையாது. ஸோ அதனால நல்ல ஒரு ஃபைட் இருக்கும், நல்ல ஒரு செம்ம எக்ஸைட்டிங் ஒரு க்ளோஸ் பினிஷ் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். 220 போட நல்லா இருக்கும் கேம் பாக்குறதுக்கு. சரி, உன்னோட ஃபைனல் வேர்டிக்ஸ் அதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்டல, 60-40 சொல்லியிருக்க. ஸோ நானும் பேஸ்ட் ஆன் கண்டிஷன் இதுதான் நம்மளும் சொல்லணும், சும்மா வித்தியாசம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. 55 சொல்றேன். ரொம்ப நியூசிலாண்ட வந்து அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் கொடுப்பாங்க டெஃபினட்டா. ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன் இருந்தாலுமே யாராவது ஒரு ஆள் வந்து கை கொடுப்பாங்க. 90-6 இருந்து முடிஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். அங்க இருந்து 165-6 வந்து முடிச்சாங்க ஸ்ரீலங்கா கூட. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ஒரு டீம், ஃபீல்டிங்ல நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இது காரணத்தினால யாராவது ஒரு ஆள் ஸ்டெப் அப் பண்ணுவாங்கனால நான் க்ளோஸாக கொடுக்குறேன். 52-48 தான். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா 52 அண்ட் நியூசிலாந்து வந்து 48. சூப்பர். நீ பாப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த செமிஃபைனல் 1 வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு செம எக்ஸைட்டான ஒரு மேட்ச், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அட் வான்கடே. அதோட ரிவ்யூ தொடர்ந்து வந்துட்டே இருக்கு மக்களே. ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ. Bye-bye.